Hello students, welcome to our online class. Today in our explainer series we are going to look at reported speech. Reported speech ன்னா நம்ம புக்ல direct to indirect speech அப்படின்னு நீங்க பார்க்கலாம். Direct and indirect speech. இதில் இந்த பையன் பாருங்கள், உங்களுக்கு இதில் பிக்சர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பையன் பேர் ஸ்மித். இவன் சொல்கிறான் ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோன்னு நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த பையன் வந்து இவனோட ஓன் வேர்ட்ஸை சொல்கிறான் பாருங்க. ஸ்மித் செட் ஐ வில் கம் டுமாரோ. எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்மித்தை சொல்கிறது தான் டைரக்ட் ஸ்பீச். இவனா சொல்றான் பாருங்க, ஹிஸ் ஓன் வேர்ட்ஸ், அதாவது தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றான். ஸ்மித் செட் தட் ஹீ வுட் கம் த நெக்ஸ்ட் டே. இந்த இங்க பாருங்க செட், இங்க என்ன வேர்டு வருது? இது வந்து கன்ஜங்ஷன். இது டைரக்ட் ஸ்பீச்ல கன்ஜங்ஷன் வராது. இங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல இன்டைரக்ட்ல வந்து செட்டுக்கு பிறகு இந்த தட், இது வந்து கன்ஜங்ஷன். இந்த ஐங்கிறது ப்ரோனோன். ப்ரோனோன் வில் பிகம், இங்கே ஐன்னா இருந்ததுன்னா அது ஹீயா மாறும். இது பையங்கிறதுனால இங்கே ஹீயா மாறி இருக்கு. கேர்ள்னா இல்லை ஷீயா மாறும். வில் பிகம் வுட். அந்த கம் அதே மாதிரி போட்டுடலாம். டுமாரோ வில் பிகம் த நெக்ஸ்ட் டே. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் என்ன ரூல் படி நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த above picture Smith said something to Arun. Then Arun reports what Smith said to him in the other pictures. This is known as reported speech. First Arun used the exact words of Smith. இந்த பையன் இவன் வந்து exact words of Smith வந்து சொன்னான். அதனால உங்களுக்கு exact words சொல்லும்போது அதுதான் direct speech. He said in his own words. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இவன் வந்து இவனோட own words சொல்றான். அதுதான் வந்து indirect speech. He said in his own words, it is indirect speech. Thus we can report a conversation in two types. Reporting verb. இந்த இதில் வந்து இந்த சென்டென்ஸில் வந்து எதெல்லாம் ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப் ஸ்மித் செட், செட்டுன்னு இருக்குதுல்ல, இதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் வேர்ப். That he could come the next day. இந்த சென்டென்ஸ்ல said is called reporting verb. Smith said that he would come the next day. That is called conjunction. Smith said that he would come the next day. He is called pronoun. Smith said that he would come. Would come அப்படிங்கிறது வந்து எந்த காலத்தை பத்தி சொல்லுது, அதனால இது டென்ஸ். அட்வர்ப்ஸ், ஸ்மித் செட் தட் ஹி வுட் கம். டைரக்ட் ஸ்பீச்ல உங்களுக்கு டுமாரோன்னு இருந்தது, நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல த நெக்ஸ்ட் டேன்னு போடுறோம்ல, இது வந்து உங்களுக்கு அட்வர்ப். இது அட்வர்ப். நெக்ஸ்ட் பிக்சர்லயும் அதே மாதிரி தான் பாருங்க. இங்க ஐ ஆம் ஆன் லீவ் டுடே அப்படின்னு ரிஸ்வான் சொல்றான். அவன் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்றான் ஐ எம் ஆன் லீவ் டுடே, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அல்லது லீவ் இன்னைக்கு டுடே அப்படின்னு சொல்றான். அப்போ இவனோட ஓன் வேர்ட்ஸ், அதாவது இவனோட ஓன் வேர்ட்ஸ் இங்க வந்து சொல்றான் பாருங்க. இதுல எக்ஸாக்ட் வேர்ட் இந்த பையன் ரிஸ்வான் என்ன சொன்னானோ அந்த வேர்ட்ஸை அப்படியே சொல்றது தான் டைரக்ட் ஸ்பீச். ரிஸ்வான் செட் ஐ எம் ஆன் லீவ் டுடே. the exact word of the speaker, இந்த பையனோட வேர்ட். இது தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்ல, அதாவது அவன் சொன்னான், இந்த பையன் வந்து அவன் சொன்னான்னு இவன் ஓன் வேர்ட்ஸ்ல சொல்றது தான். இங்க பாருங்க, ரிஸ்வான் டோல்ட் மீ, ஏன்ட்டு சொன்னான் that he was on leave, today will become that day. இங்க ஐன்னு இருக்குதுல, ஐ வந்து உங்களுக்கு ஹீயா மாறும் பாய்ங்கிறதுனால. அண்ட் ஆம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், அது வந்து பாஸ்ட் டென்ஸா மாறி இருக்கு. டைரக்ட் ஸ்பீச்ல பாருங்க, கைட்லின் செட் ஐ ஆம் வெரி பிஸி நவ். இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாறும்? இந்த கைட்லின் வந்து ஒரு கேர்ள், அப்போ செட், கைட்லின் செட் தட்ங்கிற ஒரு கன்ஜங்ஷன் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல கண்டிப்பா சேர்க்கணும்.
ஐ அடுத்து நீங்க இந்த கன்ஜங்ஷனுக்கு பிறகு உடனே ப்ரோனவுனை பார்க்கணும். ப்ரோனவுன் வந்து இங்க ஐ இருக்குது. ஐன்னு ஒன்று இங்க கேர்ள்ங்கிறதுனால ஷீ போடணும், பாய்ங்கன்னா ஹீ போடணும். இங்க கேர்ள் அதனால ஷீ போட்டாச்சு. ஆம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா மாறுது. அப்போ ஆம் வில் பிகம் இங்க வாஸ். இப்போ இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு சிங்குலரா இருக்கிறதுனால உங்களுக்கு இதுல வாஸ் வருது. சப்ஜெக்ட் இங்க ப்ளூரலா இருந்ததுன்னா வேறா மாறும். அதாவது இங்க ஆரா இருந்ததுன்னா இங்க வேர் ஆயிரும். வெரி பிஸி அப்படியே இருக்கும். நவ் வில் பிகம் தென். நவ்ங்கிற வேர்டு வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல தென்னா மாறும். Two verbs commonly used while reporting are told and said. அதாவது ரெண்டு காமனா verbs வந்து நம்ம யூஸ் பண்றோம் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்ல. அதாவது இங்க பாருங்க டோல்டும் செட்டும் தான் இந்த காமனா யூஸ் பண்ற டூ verbs. ஒன்னு டோல்டு யூஸ் பண்ணுவோம் அல்லது செட் யூஸ் பண்ணுவோம். இங்க பாருங்க he said that he was cooking dinner. அப்போ இந்த said that வந்து இங்க எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாறும்? He told me that he was cooking dinner. Did you notice that tell or told has been used in the sentence which mentions the listener? இந்த இதுல me told him or me இதெல்லாம் வந்து listener. இது speaker. heங்கிறது வந்து speaker, இங்க meங்கிறது வந்து listener. In reported speech we need not mention the listener when we use say or said. say அல்லது said ன்னு யூஸ் பண்ணும்போது நம்ம லிசனரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும், மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, தேவை இல்லை. he said that he was cooking. அப்போ இங்க யார் லிசனர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. சரியா? அங்க லிசனர் நாட் மென்ஷன்ட். in indirect speech we say Rahim said to me I will be waiting here. சரியா? இங்க பாருங்க இந்த in indirect speech we use inverted commas. இங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்ல தான் உங்களுக்கு என்ன வரும்? டைரக்ட் ஸ்பீச்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா இதுல இன்வெர்டட் கமாஸ்குள்ள இதுல வந்து போட்டிருப்பாங்க. டைரக்ட் ஸ்பீச்ல தான் இன்வெர்டட் கமாஸ் வரும். இன்டைரக்ட் ஸ்பீச்ல we do not have inverted commas. ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச். இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து ஒரிஜினல் டென்ஸ்னா இது வந்து டைரக்ட் ஸ்பீச். சரியா? இங்க இதுல டைரக்ட் ஸ்பீச்னு எழுதியிருக்கேன். இதெல்லாம் ஒரிஜினல் டென்ஸ் வந்து டைரக்ட்ல என்ன வரும்? இது இன்டைரக்ட். அதாவது டைரக்ட் ஸ்பீச்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் இருந்ததுன்னா அது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வில் சேஞ்ச் இன்டு சிம்பிள் பாஸ்ட். எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்கு. ஐ ஆம் ஹாப்பி. இது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஆம் வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்போ he said that he இது ஒரு பையன், ஹீங்கிறது பையன், அதனால he was. am will become was. simple present tense will become simple past tense. second rule பாருங்க, present continuous tense. present continuous tense will become past continuous tense. இங்க உங்களுக்கு past இங்க இந்த லைனை பாருங்க, இது வந்து இதுக்குரியது, இது இங்க உள்ளது. I am leaving. I am leavingங்கிறது வந்து எப்படி மாத்தணும்? You said you were leaving. I am leaving. இதுல I inverted comma போட்டிருக்குல்ல, இது வந்து I am leaving அப்படிங்கும்போது you were leaving. were leaving. Present continuous tense will become past continuous tense. Present perfect. Present perfect will become past perfect. இது இதுக்குரியது. she has gone. இதுல வந்து she has gone. she has gone அப்படிங்கிறது எப்படி மாறும்? you said she had gone. has haveங்கிறது வந்து உங்களுக்கு present perfect. had வந்து past perfect ஓட form. simple past tense will become past perfect. simple past tense will become past perfect. அதாவது இங்க கொடுத்திருக்கு he saw it. sawங்கிறது வந்து உங்களுக்கு past tense. he said he had seen it. past perfect மாறுது. saw past tense, அது வந்து past tense will become past perfect tense. past continuous tense will become past perfect continuous tense. இங்க பாருங்க he was reading. இது வந்து past continuous.
அது எப்படி சேஞ்ச் ஆகுது? he said he had been reading. இப்போ past perfect continuous tense. இது வந்து உங்களுக்கு had வந்து subject whether it is singular whether it is plural the had தான் வரும். had been reading. டைரக்ட் ஸ்பீச்ல கேன் வில் பிகம், இங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னவா வரும்னா குட்டா மாறும். ஐ கேன் சிங்னா ஷீ குட் சிங், ஷீ செட் ஷீ குட் சிங். மே வில் பிகம் மைட், வி மே ஸ்டே, தே செட் தே மைட், மே வில் பிகம் மைட். மஸ்ட்ங்கிறது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஹேட் டு அப்படின்னு மாறும். இந்த ரூல்ஸ்லாம் நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். ஐ மஸ்ட் கோ, he said he had to go, must is equal to had to. சரியா? will become would. அது மாதிரி உங்களுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாமே படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். அது மாதிரி இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துருந்தாங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சை ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். திருப்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். டைரக்ட் ஸ்பீச்னா என்ன, இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்ன. இங்க பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்னா ஒருவர், அதாவது ஸ்பீக்கர் ஆர் லிசனர் பேசுறத அப்படியே கொடுக்கறது, அது ரிட்டன் ஃபார்ம்லயோ அல்லது பேசுறதுலயோ அப்படியே கொடுக்கறது தான் டைரக்ட் ஸ்பீச். கொட்டேஷன் மார்க்குக்குள்ள வரும். டைரக்ட் ஸ்பீச் வந்து உங்களுக்கு கொட்டேஷன் மார்க்குக்குள்ள இருக்கும். டயலாக் அப்படின்னு இருந்ததுன்னா அது கண்டிப்பா டைரக்ட் ஸ்பீச்ல தான் இருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச்ங்கிறது ஒருவர் கூறியதை அப்படி சொன்னார், அவன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லுவான், அவ அப்படி சொன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அப்படிதானே மற்றவர் கூறுவது. இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து உங்களுக்கு இன்வெர்டட் கமாஸ் வராது. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கணும். அதுல திருப்பி எழுதக்கூடாது. இந்த இன்வெர்டட் கமா வந்து திருப்பி டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறத சிலர் அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச் எழுதும்போது எழுதிடுறீங்க. அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம். கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல, அந்த கொஸ்டின் வந்து வரக்கூடாது. டைரக்ட் ஸ்பீச்ல கொஸ்டின் இருந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல எண்ட் பண்ணும்போது கொஸ்டின் மார்க் வரக்கூடாது. இதுல உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச் ஈஸியா நான் சொல்லித்தரேன். இங்க பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் வந்து குமார் said to ரவி I am going to meet you now. அவன் குமார் ரவி கிட்ட சொன்னான் I am going to meet you now, நான் உன்னைய இப்போ மீட் பண்ண வர்றேன் அப்படின்னு சொல்றான். இது வந்து டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு. இது வந்து டைரக்ட் ஸ்பீச். இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல சேஞ்ச் பண்றது ரொம்ப ஈஸி, ஒன்னும் கஷ்டம் இல்லை. அப்படியே இங்க பாருங்க, செட் டு அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த ஸ்பீக்கர் குமாருங்கிறது ஸ்பீக்கர், குமாரை அப்படியே எழுதிடணும். செட் டுவை அப்படியே நம்ம என்ன எழுதணும்னா டோல்டு. செட் டு வில் பிகம் டோல்டு, இது வந்து வேர்ப். செட் டு வில் பிகம் டோல்டு. ரவி அப்படியே எழுதிடணும். ரவி, ஹூ இஸ் ரவி? லிசனர். இங்க பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்ல உங்களுக்கு இங்க கமா கொடுத்துருக்கு, இங்க இன்வெர்டட் கமாக்குள்ள உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இது இங்க வரக்கூடாது. இது போடுறதுக்கு பதிலாக நீங்க என்ன போட்டுறணும்னா தேட். இந்த இன்வெர்டட் கமா போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடணும், தேட் போடணும்னு மைண்ட்ல கொண்டு வந்துடணும். தேட் கன்ஜங்ஷன் வந்துடணும். ரவி தேட். ஐ குமார் வந்து இங்க ரவி எல்லாம் வந்து என்னது பாய், இங்க குமார் வந்து ஒரு பாய். அப்போ அவன் என்னது ஐ வில் பிகம் ஹீ. எப்பவுமே ஐ வில் பிகம் ஹீயா இருக்கும், கேர்ளா இருந்தா ஷீயா மாறும். அண்ட் ஐ ஆம் கோயிங், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்குது. அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வில் பிகம் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். உங்களுக்கு சொல்லிட்டேன், ஐ ஆம் கோயிங் வில் பிகம் வாஸ் கோயிங். சரியா? அண்ட் டு மீட் யூ வில் பிகம் ஹிம்மா மாறும். சரியா? இங்க பாருங்க, he was going to meet him. now will become then. now வந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்ல now வந்ததுன்னா நீங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல then-ஆ மாத்தணும். now, then, today, tomorrow இதெல்லாம் வந்து உங்களுக்கு adverb. When the reporting or principal verb is in the past tense, all present tenses of the direct are changed into corresponding past tenses. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் திருப்பி நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வில் பிகம் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். டைரக்ட்ல he said I am fine. இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்ன மாறும்? பாய், he said that.
thatங்கிறது நீங்க ஒன்று போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே நான் ஏற்கனவே சொன்னேன் ஐ வில் பிகம் ஹீ, கேர்ளாக இருந்தால் ஷீயா மாறும். am present tense, simple present tense, அப்போ வாசா மாறும். இங்கே he, she, it அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே வாசா மாறும். they, we, you அப்படின்னு இங்கே இருந்ததுன்னா வேறா மாறும். சரியா? simple present tense will become simple past tense. இங்கே பாருங்க am வந்திருக்கு, இங்கே நம்ம was போட்டாச்சு. ஃபைன். சரியா? செகண்ட் பாருங்க present continuous become a past continuous. present continuous tense will become past continuous tense. direct speech பாருங்க she said, இங்க வந்து girl. my sister, இங்க கமா இருக்கு, inverted open quotation, இங்க close quotation கொடுத்திருக்காங்க. my sister is learning பரதநாட்டியம். my sister அவ சொல்றா my sister is learning பரதநாட்டியம். அப்ப indirect speechல எப்படி மாறும்? அப்படியே இங்க இதெல்லாம் நீங்க வந்து ஸ்பீக்கரை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸ்பீக்கர் அப்படியே தான் இருக்கணும். ஷீ அப்படியே ஷீயா தான் இருக்கணும். செட்டு வந்தது பிறகு இங்கே செட்டுன்னு இருந்தால் தான் டோல்டுன்னு வரும். இங்கே செட் இருக்கு, அதை அப்படியே போட்டாச்சு. தேட் வந்து உங்களுக்கு கன்ஜங்ஷன், அதை ஆட் பண்ணிக்கலாம். மை அப்படின்னா இங்கே மை வில் பிகம் ஹர். ஹர் சிஸ்டர், மை சிஸ்டர் வில் பிகம் அவளோட சிஸ்டர். அப்படிங்கும்போது மை வில் பிகம் ஹர். இந்த ப்ரோனவுன் வந்து மைங்கிறது வந்து ஹர்ரா மாறிடும். மை சிஸ்டர்ங்கிறது ஹர் சிஸ்டர். இஸ் லேர்னிங் வந்து உங்களுக்கு present continuous tense will become past continuous tense. is learning will become was learning. சரியா? she said that her sister was learning பரதநாட்டியம். a present perfect becomes a past perfect. present perfect will become past perfect. இங்க direct speech he said I have won the match. அவன் சொன்னா I have won the match னா மேட்சை வின் பண்ணிட்டேன். இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்துவீங்க? பாய். he said that, இந்த பாய்ங்கிறதுனால உங்களுக்கு இங்க ஹீயா மாறிடும். ஐ ப்ரோனவுன் will become he. have won present perfect form. அப்போ இது வந்து past perfectா மாறும்போது உங்களுக்கு have will become had. இது அப்படியே தான் இருக்கும், V3 தான் இருக்கும். இங்கேயும் V3 தான், இதுவும் V3 தான். சரியா? இதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. present perfectலையும் V3 தான் வரும் have கூட, அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இந்த had கூட V3 தான் வரும். அதனால இதெல்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாது. have will become had. he had won the match. the shall and the will of the future tense is changed into should and would. shall will become should, will become would. டைரக்ட் ஸ்பீச்ல ஷேலா இருந்துச்சுன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஷுட்டா மாறிடும். டைரக்ட் ஸ்பீச்ல வில் இருந்ததுன்னா அந்த டென்ஸ் வந்து வுட்டா மாறும். the simple past in the direct becomes the past perfect in the indirect. திருப்பி ரிப்பீட்டடா வருது பாருங்க. the direct speech she said the horse died in the night. செத்துட்டு. சரியா? அந்த அவ சொன்னா the horse died in the night. indirect speechல எப்படி மாத்துவோம்? she அப்படியே ஸ்பீக்கர் அப்படியே போட்டுருணும், செட் போட்டுடுறோம். இங்கே செட்டு இல்லை, செட்டு இருந்தால் தான் டோல்டா மாற்றுவோம். செட்டுக்கு அப்புறம் கன்ஜங்ஷன் போடுறதுக்கு மறக்காதீங்க. இந்த இன்வெர்டட் கமாலாம் நீங்கள் அதை எடுத்துட்டு அதுக்கு அந்த கன்ஜங்ஷன் போடணும். இன்வெர்டட் கமா எடுத்துட்டு கன்ஜங்ஷன் போடு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ தேட் போட்டுட்டு த ஹார்ஸ் அப்படியே எழுதிடணும். டைடு வந்து உங்களுக்கு சிம்பிள் பாஸ்டென்ஸ். சிம்பிள் பாஸ்டென்ஸ். சிம்பிள் பாஸ்டென்ஸ் வில் பிகம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் in the night. The tenses may not change if the statement is universal truth. Universal truth na the earth goes round the sun rises in the east, the sun sets in the west. இதெல்லாம் வந்து universal truth. இதுல வந்து tense change ஆகாது. direct speechல the teacher said the earth goes round the sun. இது வந்து யூனிவர்சல் ட்ரூத், நம்ம இதை சேஞ்ச் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாறும்? the teacher said the earth goes round the sun. இங்க பாருங்க, இந்த goes வந்து இங்க வந்து மாறாது, அப்படியே இருக்கும். நம்ம அங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தணும்னு சொல்லி இருந்துச்சு. ஆனா இது யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கும்போது டென்ஸ் won't change. keep that in mind. then if the reporting verb is in the present tense, reporting verbங்கிறது இந்த says இந்த இருக்குல்ல, இதுதான் reporting verb. if the reporting verb is in the present tense, the tenses of the direct speech do not change.
இதுல இருக்கிற டென்சஸ் மாறாது. இங்க பாருங்க, இதான் ரிப்போர்ட்டிங் verb. இந்த ரிப்போர்ட்டிங் verb present tenseல இருக்கும்போது the tenses வந்து மாறாது. For example, we may rewrite the above examples putting the reporting verb in the present tense only. present tenseல இருந்து present tenseல தான் இருக்கும். இங்க says இருக்கு பாருங்க, இதுதான் இந்த saysங்கிறது ரிப்போர்ட்டிங் verb. ரிப்போர்ட்டிங் verb. He says he is fine அப்படிங்கும்போது she has just said her sister is learning பரதநாட்டியம். She says she has won the match. இதெல்லாம் உங்களுக்கு நான் ஃப்ரண்ட்ல சொல்லிட்டேன், அதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா, அதெல்லாம் நம்ம மாற்றக்கூடாது. இங்கே சேஸ்ன்னு இருக்கும்போது ரிப்போர்ட்டிங் வேர்ப் சேஸ்ன்னு இருக்கும்போது இங்கே டென்ஸை மாற்றாதீங்க. She says she has won the match. She says the horse died in the night. Words expressing nearness in time or place are generally changed into words expressing distance. அதாவது இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்ல நீங்க பார்க்கலாம். now will become then. indirect இது வந்து நீங்க டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட்ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து இப்படி மாறும். now will become then. here will become there. அதாவது I'm going to write here அப்படிங்கன்னா he was going to write there அப்படின்னு மாறும். ago will become before. thus will become so. today will become that day. tomorrow will become the next day. yesterday will become the day before or the previous day ன்னு கூட நீங்க எழுதிக்கலாம். previous day இது கூட எழுதிக்கலாம். இதுக்கு the next dayங்கிறதுக்கு following day, the following day. both are correct. last night, the night before or the previous night அது கூட நீங்க எழுதிக்கலாம். அப்புறம் இதுல பாருங்க, remember these rules of change. இது வந்து நம்ம adverb வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோம். இது வந்து adverb, now வந்து adverbனா now வந்து இங்க then மாறுதுன்னு பார்த்தோம். இங்க வந்து pronoun டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப டைரக்ட் ஸ்பீச்ல ஐங்கிறது நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே கொடுத்தேன். ஐங்கிறது உங்களுக்கு பையனா இருந்தா உங்களுக்கு ஹீன்னு மாத்துவீங்க, கேர்ளா இருந்தா அதாவது மேஸ்குலைனா இருந்தா ஹீ, ஃபெமினைனா இருந்ததுன்னா ஷீயா மாத்துவீங்க. ப்ளூரல் ஃபார்ம் அதுக்கு கிடையாது. யூ அதாவது சப்ஜெக்ட் சிங்குலர்ல வந்து ஹீ ஷீ, அது ப்ளூரல்ல வந்து உங்களுக்கு தேயா மாறும். இந்த சப்ஜெக்ட் யூ ஆப்ஜெக்ட் வந்து ஹிம்மா மாறும், மேஸ்குலைன்ல, ஃபெமினைன்ல ஹர்ரா மாறும், ப்ளூரல்ல தெம்மா மாறும். யுவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா டைரக்ட் ஸ்பீச்ல உங்களுக்கு இந்த ப்ரோனவுன் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஹிஸ்ன்னு மாறும், கேர்ளா இருந்தா ஃபெமினைனா இருந்தா ஹர்ரா மாறும், ப்ளூரலா இருக்கும்போது தியரா மாறும். அண்ட் மை வில் பிகம் ஹிஸ். அண்ட் இதுல வந்து மேஸ்குலைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ன்னு நம்ம எழுதுறோம், அப்புறம் வந்து இது கேர்ளா இருந்தா ஹெர்ன்னு மாத்துறோம். அண்ட் ப்ளூரலா இருந்துச்சுன்னா தியர். மை செல்ஃப் வில் பிகம் ஹிம்செல்ஃப். பாயா இருந்ததுன்னா ஹிம்செல்ஃப், கேர்ளா இருந்தா ஹர் செல்ஃப், ப்ளூரல்ல தெம்செல்ஃப்ஸ். வி வந்து உங்களுக்கு ப்ளூரல் தான் தேன்னு வரும் இங்க. அண்ட் அஸ்ன்னு இருந்ததுன்னா தெம்மா மாறும். சென்டென்சஸ் ஆர் 4 டைப். இதுல வந்து நம்மளுக்கு இப்ப ரொம்ப டீட்டெயிலா இவ்வளவு ஓவராலா பார்த்திருக்கோம். இனிமே சென்டென்ஸ்னா என்ன, இந்த அதாவது ஸ்டேட்மெண்டா இருக்கும் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச். அப்படி இல்லைன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸா இருக்கும், அல்லது இம்பரேட்டிவா இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸா கூட இருக்கலாம். சரியா, அது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்னா என்ன, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன லைட்டா உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் அதை எப்படி நீங்க டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சா நீங்க சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே உங்க மேல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ படிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ். ஸ்டேட்மெண்ட் அல்லது அசர்ட்டிவ்னா ஒன்ன உறுதியா கூறுற வாக்கியத்தை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் அல்லது அசர்ட்டிவ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள், he bought a car. இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வில் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப்போட முடியும். ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே உங்களுக்கு எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்னா உங்களுக்கு கொஸ்டின்ல முடியும். இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்ல 2 டைப் இருக்கு, WH கொஸ்டின் அல்லது எஸ் ஆர் நோ கொஸ்டின்.
அதாவது a sentence that starts with WH question or with auxiliary verb is called an interrogative sentence. Auxiliary verb na helping verb is, am, do, will, would இதெல்லாம் வந்து உங்களுக்கு auxiliary verbs. WH கொஸ்டின் தான் இதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். வேர் ஆர் யூ கோயிங், இங்க பாருங்க வேர்ல இந்த இதுதான் WH கொஸ்டின் சொல்லுவாங்க. ஹூஸ் பேக் இஸ் திஸ், இப்போ WH வேர்டு, இதுதான் WH கொஸ்டின். இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். எஸ் ஆர் நோனா நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதுக்கு ஆன்சர் வந்து எஸ்ஸா இருக்கும் அல்லது நோவா இருக்கும். டு யூ லைக் டீ? எஸ். டு யூ லைக் டீ? நோ. சரியா? இஸ் திஸ் யோர்ஸ்? நோ. திஸ் இஸ் நாட் மைன் அப்படின்னு சொல்லுவோம், அப்படிதானே? அப்போ இது நோ, திஸ் இஸ் நாட் மைன் அப்படின்னா நோ அல்லது எஸ் தான் வரும். வில் யூ கம் டு ஸ்கூல் டுமாரோ? எஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது நோ. இதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின். imperative sentence அப்படின்னா a sentence which expresses a request, a command or an order is called imperative sentence. request இருக்கலாம். requestனா என்னது? please அப்படின்லாம் சொல்லுவோம்ல, request. கமாண்ட்னா ஆர்டர், உத்தரவு கொடுக்கிறது, ஆர்டர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு imperative sentencesக்கு கீழே வரும். இதுல உங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென், இது வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட்க்கு எக்ஸாம்பிள். கமாண்ட் ஸ்டாண்ட் இன் அ லைன் அப்படின்னு உங்க டீச்சர் சொல்லுவாங்களா, ஸ்டாண்ட் இன் அ லைன், கோ ஸ்டாண்ட் இன் அ லைன் வந்து கமாண்ட். டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால், ஆர்டர். டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால், இது வந்து ஆர்டர். எ கமாண்ட் ஆர் ஆர்டர் கேன் பி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இங்க பாருங்க ஸ்டாண்ட் இன் அ லைன், இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் சென்டென்ஸ். don't scribble on the wall இது நெகட்டிவ் சென்டென்ஸ். அதனால உங்களுக்கு இந்த சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கலாம்? a command or order can be either பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாகவும் இருக்கலாம். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா ஆச்சரியமா படுறது, ஆச்சரிய வாக்கியம். A sentence which expresses strong emotion or feeling is called an exclamatory sentence. What an idea, how excellent he is அப்படின்னு நம்ம ஆச்சரியமா சொல்லுவோம். அதுதான் இந்த மாதிரி எக்ஸ்கிளமேஷன் மார்க்கோட எண்ட் ஆகும். இதுதான் உங்களுக்கு சென்டென்ஸ். இது பத்தி இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச், the changes do not occur if the speech is reported during the same period or at the same place. ஒரே நேரத்தில் ஒரே பிளேஸில் இருந்துச்சுன்னா இதுல வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வராது. do not occur. direct speech, the prince said it gives me great pleasure to be here this evening. சரியா? அப்போ இங்க பாருங்க இது உங்களுக்கு மாறாது, சேம் பிளேஸ் சேம் பீரியடா இருக்கிறதுனால the prince said that அப்படி எழுதணும். said that மட்டும் ஆட் பண்ணிட்டு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணிட்டு the prince said that it gives me great pleasure to be here this evening அப்படின்னு சேஞ்ச் போட்டுறணும். கொஸ்டின் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இது ஸ்டேட்மெண்ட், இது கொஸ்டின். In reporting questions, the indirect speech is introduced by some verbs as asked, enquired, whether or if, etc. இது வந்து உங்களுக்கு கொஸ்டினா இருந்ததுன்னா she asked, he enquired அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டிங் verbs வந்து வரும். எஸ் ஆர் நோ கொஸ்டினா இருந்ததுன்னா இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு வெதர் அல்லது இஃப்னு நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்ல எழுதணும். இப்போ நம்ம பார்க்கலாம், எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கலாம். டைரக்ட் ஸ்பீச், he said to me what are you doing அப்படின்னு கேட்குறேன். சரியா? அப்போ இதை இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாற்றும் போது he asked me, said to will become asked. asked me, இங்கே இந்த இதெல்லாம் எழுதக்கூடாது. வாட் WH கொஸ்டினா அப்படியே போட்டுட்டு WH வேர்டு வருதுல்ல, இந்த வேர்டு எழுதிட்டு இங்க பாருங்க டைரக்ட் ஸ்பீச்ல வேர்ப் வருது, ஆனா இன்டைரக்ட் ஸ்பீச்ல ப்ரோனவுன் தான் வரும். WH வேர்டுக்கு பிறகு ப்ரோனவுன் வரும். அதுக்கு பிறகுதான் ப்ரோனவுனுக்கு பிறகுதான் உங்களுக்கு வேர்ப் வரும். அப்போ யூ வில் பிகம் ஐயா மாறும், இந்த ஆர் வில் பிகம் வாஸ். அதாவது இங்க பாருங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸா மாறும். அப்போ இங்க ஆறா இருந்ததுன்னா வேற மாத்தணும் அப்படின்னு உடனே இங்க வேர் போடக்கூடாது. இங்க பாருங்க சப்ஜெக்ட பார்க்கணும். லுக் அட் த சப்ஜெக்ட், இங்க வந்து ஐ இருக்கு. அப்போ ஐக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும்? வாஸ் தான் வரும், வேர் வராது. அதனால இதுல சப்ஜெக்ட நீங்க பார்க்கணும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்குதா ப்ளூரலா இருக்குதா அப்படின்னு நீங்க பார்க்கணும்.
அப்ப இங்க ஐ வந்து சிங்குலர், அதனால நம்ம பாஸ்ட் டென்ஸ் வந்து எதை போடுறோம், வாஸா போட்டிருக்கோம். ஃபுல் ஸ்டாப். இங்க பாருங்க, இங்க கொஸ்டின் மார்க் இருக்குது டைரக்ட் ஸ்பீச்ல, இங்க ஃபுல் ஸ்டாப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்படி நீங்க கொஸ்டின் போட்டு வைக்கிறீங்க எக்ஸாம்ல, அது வந்து இட்ஸ் ராங். டைரக்ட் ஸ்பீச்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து இந்த சென்டென்ஸ் வில் எண்ட்ஸ் வித் ஃபுல் ஸ்டாப் தான், கொஸ்டின் மார்க் வராது. டைரக்ட் ஸ்பீச். where do you live ask the stranger. அப்போ இங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கேட்கிறாரு, என்கொயர் பண்றாரு, சரியா, விசாரிக்கிறார். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாத்தோம்னா the stranger இங்க வந்துடணும். the stranger enquired போட்டுட்டு where WH வேர்டுக்கு பிறகு நான் என்ன வரும்னு சொன்னேன், pronoun. அப்போ இங்க you will become I and live will become, இந்த live வந்து simple present tenseல இருக்குது. இப்போ simple present tense will become simple past tense. இதெல்லாம் பார்க்கணும். ப்ரோனவுன் சேஞ்ச் பண்ண உடனே verb என்ன இருக்குது அதுதான் மைண்ட்ல வரணும். simple present tense will become simple past tense. live will become lived. next sentence direct. he said will you attend the meeting. he said will you attend, நீ மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். அப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டின், இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் பார்க்கணும். நீங்க வந்து எஸ் ஆர் நோ, இது எஸ்ஆர் நோ கொஸ்டினா அல்லது WHஆன்னு பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு வில், அதாவது உங்களுக்கு ஆக்சிலரி வேர்ப் இருக்குது, சரியா, இது வந்து மாடல் ஆக்சிலரி வேர்ப். இன்டைரக்ட் ஸ்பீச்ல நீங்க எப்படி மாத்துவீங்க, இது கேட்கறது, கேட்கறான் will you attend the meeting, கேட்கறதுக்கு நீங்க இதுல என்ன போடணும், asked. கொஸ்டின்னாலே asked. இங்க பாருங்க நான் சொல்லியிருக்கேங்க, asked. he asked said will become asked. asked them இல்லைனாலும் நீங்க asked கூட போடலாம். asked இந்த them எழுதுனா கூட பரவாயில்ல. asked whether, whether or if, whether or ifங்கிற வேர்டு நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணியிருக்கணும் எஸ்ஆர் நோ கொஸ்டினுக்கு. இதை யூஸ் பண்ணிட்டு இந்த இதுக்கு பிறகு இந்த you will become they. அப்புறம் இந்த will வந்து எங்க வரணும், ப்ரோனோனுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யணும், இந்த will இங்க கொண்டு போகணும். will become would. இந்த will என்னதான் மாறுது, would-ஆ சேஞ்ச் ஆயிருது. attend the meeting. will become would, shall will become should. அதனால வெதர் எழுதுனதுக்கு பிறகு நீங்க ப்ரோனோன் போடணும். ப்ரோனோனுக்கு அப்புறம் இந்த டென்ஸை பார்க்கணும். இதுல வந்து நீங்க இப்போ இங்க மாடல் ஆக்சிலரி இருக்கு, மாடல் ஆக்சிலரி will become would. attend the meeting. next type commands and request. in reporting commands and requests, the indirect speech is introduced by some verbs as ordered, requested, commanded, shouted, urged, etc. இந்த இதெல்லாம் கமாண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்லாம் வந்துச்சுன்னா இந்த வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க டைரக்ட். ராமா செட் டு அர்ஜுன் கோ அவே. அப்போ என்ன சொல்றான், போ அப்படின்னு சொல்றது, ஆர்டர் போடுறான். அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாறும், செட் டு வில், ராமா செட் டு வில் பிகம் ஆர்டர்ட். அர்ஜுன் டு கோ அவே. இங்க வந்து எப்பவுமே வந்து இந்த இதுல வந்து ரெக்வெஸ்ட் கமாண்ட்ல வந்து உங்களுக்கு இது வந்து பாசிட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு இதுக்கு முன்னால நீங்க டு போடணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேர்டு. டு போடலைன்னா தப்பாயிரும். ராமா ஆர்டர்ட் அர்ஜுன் டு கோ அவே, ஃபுல் ஸ்டாப். இன்வெர்டட் கமா போடாதீங்க. டைரக்ட் ஸ்பீச். he said to him please wait here till I return. ப்ளீஸ் சொல்றான். அப்போ ப்ளீஸ்ங்கிற ஒரு வேர்டு, இது ஆர்டரா இருக்கிறதுனால கோ அவே அப்படின்னு சொல்றதுனால ஆர்டர் போட்டிருக்கோம். இங்க வந்து ப்ளீஸ்ன்னு கேட்ட உடனே ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா நீங்க ரெக்வெஸ்டட்னு போட்டணும். he said to him please wait here till I return. he requested, கேட்கறான், ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறான். he requested him. ப்ளீஸ் எழுதக்கூடாது, இந்த ப்ளீஸ்க்கு பதிலாக இந்த டு கொண்டு வந்துடணும். ப்ளீஸ் எழுதக்கூடாது, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ப்ளீஸ் வரக்கூடாது. அப்போ ப்ளீஸ்க்கு பதிலாக தான் நீங்கள் என்ன செய்யணும், ட்ரூவை கொண்டு வந்துட்டு வெயிட். ஹியர் வில் பிகம் தேர். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஹியர் தேர்லாம் வந்து அட்வர்ப். அட்வர்புங்கிறது வந்து ஹியர் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் ஹியர் இருந்ததுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் தேராக மாறும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். தென் ஐ ப்ரோனோனை பார்க்கணும். ப்ரோனோன் ஐயா அங்கே பாயா இருக்கிறதுனால ஹியா மாறுது, சரியா. till he returned, இங்கே present tense past tense மாறி இருக்கு. டைரக்ட் ஸ்பீச். கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் செட் த ஜட்ஜ். ஜட்ஜ் சொல்றாரு, சரியா, அவர் கமாண்ட் கொடுக்குறாரு. இன்டைரக்ட் ஸ்பீச்ல எப்படி மாறும், இங்க வந்து இங்க ஜட்ஜ் வந்து முதல்ல இங்க கொண்டு வந்துடணும். த ஜட்ஜ் கமாண்டட், சரியா, ஒரு கமாண்ட் போடுறாரு, உத்தரவு போடுறாரு. த ஜட்ஜ் கமாண்டட் தம், யார்கிட்டயே சொல்றாரு, தம்
டு கால் இந்த இதுக்கு முன்னாடி இந்த கமாண்டட் ரெக்வெஸ்டட் இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த வேர்டு வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சி லுக் அட் தட். இதெல்லாம் வந்து டு வந்து வரும். இதுல திருப்பி திருப்பி சொல்றேன், இதை மறக்க கூடாது. மறந்தீங்கன்னா தப்பாயிரும், சென்டென்ஸே தப்பா ஆயிரும். அப்போ த ஜட்ஜ் கமாண்டட் தம் டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ். டைரக்ட் ஸ்பீச் இங்க பாருங்க, he shouted let me go. அந்த ஷவுட்டட்னு ஏற்கனவே இருக்கு, அதனால நோ நீட் டு சேஞ்ச். இன்டைரக்ட்ல he shouted to them. லெட் வரக்கூடாது. லெட் வந்துச்சுன்னா இங்க உங்களுக்கு ப்ளீஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது இந்த ரெக்வெஸ்ட் கமாண்டில் இந்த ஒரு வேர்டு வந்து நீங்க கண்டிப்பா ஞாபகம் வைக்கணும். டு shouted to them to சாரி இதுல வராது. இந்த to let him go. சரியா? இதுல to வந்து இங்க கொண்டு வந்துடணும். he shouted let me go. சரியா? இது யார்ட்டையும் நிறைய பேர்ட்ட கத்தணும். சரியா? he shouted let me go, நான் போட்டும் விடுங்க அப்படின்னு சொல்றது. இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி? he shouted to them. இங்க இதுல வந்து உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், to this is very very important. to let me will become go. me will become him. அப்புறம் go. me will become him. ரீகேப் பார்த்தலாம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் திருப்பி ஒரு ரீகேப் தான். எல்லாம் படிச்சது ஒரு ரீகேப் வருது. அசர்ட்டிவ் சென்டென்ஸ். அசர்ட்டிவ் சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு said to will become told. said toன்னு இருந்துச்சுன்னா செட்னு இருந்துச்சுன்னா செட் தட் போடுவீங்க. said toன்னு இருந்ததுன்னா அது டோல்டா மாத்திரணும். இன்வெர்டட் கமா, இந்த இன்வெர்டட் கமாவை எடுத்துட்டு தட் போடணும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நவுனை கண்டுபிடிக்கணும். ஐ வில் பிகம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஹியா ஷியா அந்த ப்ரோனவுன் கரெக்டா மாத்திரணும். ப்ரெசன்ட் டென்ஸா இருந்துச்சுன்னா பாஸ்ட் டென்ஸா மாத்தணும். பாஸ்ட் டென்ஸா இருந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா இருக்கணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இந்த இது வில் இருந்துச்சுன்னா உட்டா மாத்தணும். இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம ரூல்ஸ் படிச்சாச்சு. அடுத்து நீங்க ப்ரோனவுன் கடைசியில தான் அந்த நவ் டுடே இதெல்லாம் வரும். இது ப்ரோனவுன் நவ்வா இருந்துச்சுன்னா என்னதான் மாறும்? தென்னா மாறும். டுடே வில் பிகம் நெக்ஸ்ட் டே, டுமாரோ டுடேனா தட் டே, டுமாரோனா நெக்ஸ்ட் டே. இதெல்லாம் நீங்க மாத்தணும். எந்த வேர்ட்ஸ் வருங்கிறது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இன்ட்ராகேட்டிவ் அதாவது கொஸ்டின்ல செட் டு அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்க இந்த ஆஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும். ரைட் த WH வேர்டுனா வாட் அது வந்துச்சுன்னா நீங்க அதை அதை போட்டுட்டு அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு என்ன வரும்? ப்ரோனவுன் அப்புறம் வேர்ப். இந்த மாதிரி நீங்க பார்த்து வேர்ப் எப்படி மாத்தணும், ப்ரோனவுன் என்ன மாத்தணும் அந்த மைண்ட்ல கொண்டு வந்துடணும். அப்புறம் இதே இது ப்ரெசன்ட் டென்ஸ் வில் பிகம் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் வில் பிகம் பாஸ்ட் பர்ஃபெக்ட். எஸ்ஆர்னோ கொஸ்டின்ல இருந்துச்சுன்னா அந்த ரிமூவ் த வில்லோ இஸ்ஸோ டூஓ டஸ்ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வெதர் அல்லது இஃப் நீங்க போடணும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அதாவது ஆர்டர், ரெக்வெஸ்ட், கமாண்ட் இதுலலாம் வந்துச்சுன்னா இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்ததுன்னா செட் டு அதுன்னு எடுத்துட்டு இன்ஃபார்ம்டு எழுதிட்டு ரிமூவ் த கொட்டேஷன் அண்ட் ரைட் த வேர்ட் டு போடணும்னு நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அதுல இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டுமாரோ வில் பிகம் த நெக்ஸ்ட் டே. அதை இந்த நீங்க அட்வர்ப்லாம் பார்த்துக்கிடணும். அண்ட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா த வேர்ப் ப்ரிசிடெட் பை டூங்கிற ஒரு வேர்டு வந்து எல்லாத்துக்குமே நான் இது சொல்லியிருக்கேன். இஸ் கால்டு இன்ஃபினிட்டிவ். டூ பிளஸ் வேர்ப் அதுதான் டு இன்ஃபினிட்டிவ் வரும். அதாவது இங்கே டு ரைட் இது வந்து டு இன்ஃபினிட்டிவ் உங்களுக்கு வரும். நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா செட் டு வந்துச்சுன்னா அட்வைஸ்ட் போட்டுடணும். இங்க ரிமூவ் கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிட்டு பாசிட்டிவா இருந்தா நீங்க டு போடுவீங்க. நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா நாட் டு போடணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். when you have the word don't in the sentence. requestல பாருங்க set to அப்படின்னு வந்துன்னா requested as the word please இருந்துச்சுன்னா நீங்க requested அந்த அப்படின்னு மாத்தணும். remove the quotation and write to. அந்த quotation மார்க் எடுத்துட்டு to போடணும். exclamatory sentence இருந்ததுன்னா ஆச்சரியமா இருந்ததுன்னா set to will become exclaimed and change exclamatory into statement. exclamation மார்க் இருக்கும்ல இதை எடுத்துட்டு full stop தான் போடணும். இது போடக்கூடாது. வாட் அ கிரேட் ஐடியா அப்படின்றதுன்னா இது வந்து எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல இட்ஸ் அ கிரேட் ஐடியா அப்படின்னு சொல்லி நீங்க சேஞ்ச் பண்ணணும்.
இது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல ஆ அப்படின்னு ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அப்போ எக்ஸ்கிளைம் ஜாய்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நீங்க அதை சேஞ்ச் பண்ணணும். அல்லாஸ், அப்போ யாரோ இறந்துட்டாங்க அல்லாஸ் அப்படின்னு வந்ததுன்னா அப்போ எக்ஸ்கிளைம் சாரோஃபுல்லி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும். தேங்க்யூ, இது ரொம்ப காமனா இந்த மிஸ்டேக் வந்து உங்க ஆன்சர் ஷீட்ல பார்க்க முடியுது. ஷீ செட் தேங்க்யூ அப்படின்னு போடக்கூடாது, ஷீ தேங்க்ட் ஹிம் அப்படின்னு போடணும். சரியா? தேங்க்யூ அப்படிங்கிற வேர்டு வரக்கூடாது. அந்த தேங்க்யூ வில் பிகம் தேங்க்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாரி, சாரிங்கிறது அப்பாலஜைஸ்ட். டேமிட் அப்படிங்கிறது எக்ஸ்கிளைம் ஆங்கிரிலி. இனிமே இங்க உங்களுக்கு அதாவது இப்போ சிலருக்கு எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது என்ன யூஸ் பண்ணணும், எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு நான் யார் யாருக்கிட்ட நீங்க எப்படி பேசும்போது என்னென்ன வேர்டு இன்டைரக்ட் ஸ்பீச்ல நீங்க இந்த வேர்பை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட் டு ஃப்ரெண்ட், இது வந்து உங்களுக்கு நீங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் பார்க்கலாம். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் நீங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்னா ஆஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட் டு டீச்சர் வந்து நீங்க ஆஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்கிட்ட கேட்கும்போது நீங்க ஏதாவது டவுட் கேட்பீங்க, அப்போ ஆஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். டீச்சர் டு ஸ்டூடெண்ட் வந்து அதுவும் ஆஸ்ட் அல்லது டீச்சர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதனால ஆஸ்ட் அல்லது அட்வைஸ்ட் எழுதலாம். பாசர் பை டு டிராவலர், சரியா? இந்த இது வந்து டைரக்டர், ஏதாவது ஒரு இந்த இடத்துக்கு போறதுக்கு வழி தெரியல அப்படிங்கும்போது டைரக்டட் அப்படிங்கிற வேர்டு நீங்க யூஸ் பண்ணணும். டாக்டர் டு பேஷண்ட், அதாவது உங்களுக்கு இதுல வந்து டயலாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டாக்டர் ஒரு அட்வைஸ் சொல்வாரு, பேஷண்ட் நீங்க கேட்பீங்க. அப்படிங்கும்போது அதுக்கு நீங்க என்ன செய்யணும், அப்போ டாக்டர்கிட்ட நீங்க பேஷண்ட் கேட்கும்போது டாக்டர் அட்வைஸ் கொடுப்பாரு, சஜஸ்ட் பண்ணுவாரு, இந்த ஃபுட் சாப்பிடலாம், இந்த மெடிசின் எடுக்கலாம் அப்படின்னு அட்வைஸ் அல்லது சஜஷன். அப்போ அட்வைஸ்ட் ஆர் சஜஸ்டட் இந்த ரெண்டு வேர்டில் ஏதாவது ஒன்று எழுதணும். பேஷண்ட் டு டாக்டர், பேஷண்ட் என்ன கேட்பீங்க, நான் என்ன சாப்பிடலாம், என்ன மெடிசின் எடுக்கலாம்னு கேட்கறது தான் ஆஸ்ட். சர்வன்ட் டு மாஸ்டர், அதாவது வேலைக்காரன் டு அவங்க எஜமானட்டு கேட்கும்போது ரெக்வெஸ்டட், ஏதாவது பொலைட்டாக தான் கேட்பாங்க, ரெக்வெஸ்டட். இப்போ மாஸ்டர் டு சர்வெண்ட் வந்து ஆர்டர்டு. போலீஸ் டு தீஃப் வந்து என்கொயர்டு. கேப்டன் டு சோல்ஜர் வந்து கமாண்டட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். மதர் டு சன் அல்லது டாட்டர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அல்லது வாண்ட், இது செய்யாத அப்படின்னு சொல்றது வார்னிங், அப்போ வாண்ட் அப்படிங்கிறது எழுதலாம். இப்போ கடைசியில் வந்து இப்போ நான் திருப்பி ஒரு ரீகேப் கொடுக்குறேன். இந்த இதுவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டென்ஸ் வில் நாட் பி சேஞ்ச் இன் த ஃபாலோயிங் பிளேசஸ், அதாவது யூனிவர்சல் ட்ரூத். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இது ஒன்று மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் எதில் டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத பார்க்கலாம். த டீச்சர் செட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். த டீச்சர் செட் தட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அங்கே பாருங்க டென்ஸ் ஓன்ட் சேஞ்ச், அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராவர்ப், நீதிமொழிகள் சொல்லுவோம்ல, ப்ராவர்ப் வந்து அது இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகாது, அந்த டென்ஸ் வந்து அப்படியே இருக்கும். மை ஃப்ரெண்ட் செட் டு மீ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அப்போ இது மட்டும் பார்க்கணும். மை ஃப்ரெண்ட் செட் டு மீ அப்படிங்கிறத மட்டும் இங்கே டோல்டாக போட்டுட்டு தட் அந்த கன்ஜங்ஷன் நம்ம போடுறோம், இங்கேயும் கன்ஜங்ஷன் போட்டிருக்கோம், அப்படியே எழுதிடணும். இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது. யூ ஷுட் நாட் சேஞ்ச் த டென்ஸ். அப்படியே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். சீசனல், அதாவது காலங்கள். இப்போ ஷீ செட் இட் ரெயின்ஸ் ஹெவிலி டியூரிங் ரெய்னி சீசன்ஸ். ஷீ செட் தட் இந்த கன்ஜங்ஷன் போட்டுட்டு இட் ரெயின்ஸ் ஹெவிலி டியூரிங் த ரெய்னி சீசன் அப்படியே எழுதிடணும். சயின்டிஃபிக் ட்ரூத், சயின்டிஃபிக் ட்ரூத்தாக இருந்ததுன்னா இங்கே பாருங்க, த டீச்சர் செட் ஐஸ் ஃப்ளோட்ஸ் இன் த வாட்டர், அதாவது ஐஸ் வந்து வாட்டரில் மிதக்கும். அப்படி இது வந்து சயின்டிஃபிக் ட்ரூத், அறிவியல் பூர்வமாக இது உண்மை. அப்போ அதில் இந்த இந்த இது டென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. த டீச்சர் செட் தட் ஐஸ் ஃப்ளோட்ஸ் இன் த வாட்டர். இங்கே பாருங்க, உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து டயலாக் மாதிரி கேட்கலாம். ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக். ரிப்போர்ட் த ஃபாலோயிங் டயலாக்னாலே அது டைரக்டில் தான் இருக்கும், நீங்கள் இன்டைரக்டில் அப்படி சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் டு இன்டைரக்டுக்கு சேஞ்ச் த சென்டென்ஸ் இன்டு டைரக்ட், சேஞ்ச் த சென்டென்ஸ் இன்டு இன்டைரக்ட் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ். இதை உங்களுக்கு இந்த ரூல்ஸ் வச்சு நான் சொல்லி கொடுத்த ரூல்ஸ் வச்சு நீங்கள் அழகாக சேஞ்ச் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு டென்ஸ் பாருங்க. இப்போ கொஸ்டினாக இருந்துச்சா அது WH கொஸ்டினா SR கொஸ்டினா பார்க்கணும். WH கொஸ்டினா அப்படியே WH வேர்டை இது பண்ணிட்டு கடைசியில் கொஸ்டின் எழுதாதீங்க. SR கொஸ்டினா இருந்ததுன்னா வெதர் அல்லது இஃப் எழுதுங்க. கமாண்ட் அல்லது ரெக்வெஸ்டாக இருந்ததுன்னா 2 போடணும்.
நெகட்டிவ் வேர்டாக இருந்ததுன்னா நாட் டு போடணும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டெஃபினெட்லி யூ வில் ஸ்கோர் 2 marks in your public exam. That's all for today. Thank you for watching. I'll meet you in another session.